இத்தனை நாள் வந்துட்டு சும்மா இருந்தேன். இன்னைக்கு டே 193. 2 நாளா என்னன்னு தெரியல. நல்ல ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. இத்தனை நாள் வந்துட்டு சும்மா இருந்தேன். அந்த அளவுக்குலாம் ஆர்டர்ஸ் வரல. சும்மா நார்மலாக ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது, ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் எதுவும் டைப்பிங் அந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் வந்துட்டு இருந்துச்சு. 2 நாளாக என்னன்னு தெரில, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறம் கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ ஃப்ரேமு, மினியேச்சர் பாட்டிலில் கேலண்டர் வித் ஃபோட்டோ அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நான் பண்ணுவேன். கிராஃப்ட்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால பண்ணுவேன். அதெல்லாம் வேணும்னா நான் அந்த வீடியோலேயே காமிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மினி கேலண்டர் கீ செயின், அது வந்துட்டு ஐடி கார்டு மாதிரியே வந்துட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி ஹார்ட் பாக்ஸ் ஒன்று அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. அது நிறையா வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு டைமே இல்லை. சரி, நேற்று வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன், முடியலை. ஸோ இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். இருக்குது, ஒர்க் இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் டைமில் இதையும் பார்த்துக்குவோம். இன்பிட்வீன் டைமில் வந்துட்டு என்னோடய வெப்சைட்டையும் வந்துட்டு நல்லா ஃப்ளோவில் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு போஸ்ட் இதை வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் ஸ்க்ரீனை காமிக்க மாட்டேன், சும்மா இந்த வீடியோலேயே சும்மா காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதே தெரியும். போஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டா. போஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெப்சைட் அட்ரஸை கிளிக் பண்ணோன்னே லேண்டிங் பேஜுன்னு சொல்லுவாங்களே, அது ஓப்பன் ஆகும்ல, அந்த இதை டிசைன் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து தான் வரணும் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆர்கைவ்னு சொல்லுவாங்க, அது ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெயின் உள்ளது. ஏன்னா அதுக்குள்ள டிசைன் வந்துட்டு கண்டென்ட்டே இல்லாமல் வந்துட்டு தூக்கிட்டு போட முடிய மாட்டேங்குது. ஒரு குரூப் இருக்குது, ஆக்சிஜன் பில்டரோட குரூப், அஃபிஷியல் குரூப் ஒன்று இருக்குது. அதில் நிறைய பேர் வந்துட்டு நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த இதில் வந்துட்டு நான் போய் கேட்ட கேள்விக்கு சில பேர் சஜஷன் பண்ணாங்க. அது வச்சுட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சிடுவேன். எல்லாம் நீட்னஸாக பக்காவாக வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தாவே தெரியும், இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா இதாக இருக்குது. நல்ல பக்காவாக கஸ்டமைஸ் பண்ணலாம். சில இது வந்துட்டு இது பண்ண முடியாது, இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வேணுமே அப்படின்ட்டு நான் இதில் போயிட்டு தேடிட்டு இருப்பேன், எலமெண்டர் ப்ரோவில். ஆனால் ஈஸி, ஆனால் தேடிட்டு இருப்பேன். அந்த ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது, முடிச்சுட்டு தான் இருப்பேன். இதில் வந்துட்டு ஆப்ஷன் இல்லைனாலுமே இன்னொரு வழி இருக்குது. அது எப்படியும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருது நமக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னும் முடியட்டும். ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா தான் எனக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியும். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி. வேறு இன்னும் ஏதோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இன்றைக்கே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இல்லைன்னா வந்துட்டு அது எப்போ ஞாபகம் வருதோ அப்போ சொல்கிறேன். சரி, நாளைக்கு பார்ப்போம்.